மக்கள் வழி நின்று அவர்கள் தேவைகளையும் அவர்களுக்காக வகுக்கப்பட்ட திட்டங்களை திறம்பட நிறைவேற்றி மக்கள் சேவை செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விழா பேருரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பப்பாசி விருது வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களே, மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்துடைய தலைவர் அண்ணன் சண்முகம் அவர்களே, செயலாளர் அண்ணன் வைரவன் அவர்களே, துணைத் தலைவர்கள் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களே, அண்ணன் புருஷோத்தமன் அவர்களே, பொருளாளர் அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்கள் உள்ளிட்ட பப்பாசியினுடைய நிர்வாகிகளே, அண்ணன் மனுஷபுத்திரன், அண்ணன் இமயம் சகோதரர் ஹஃபீசுல்லா உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே, பபாசி விருது பெறுகின்ற 5 இணை பதிப்பக நிர்வாகிகளே, முனைவர் வனஜா அவர்களே, சிவகுரு பதிப்பக நிர்வாகிகளே, திரு முகேஷ் அவர்களே, சகோதரர் கடற்கரை அவர்களே, சகோதரி தீபா அவர்களே, திருமிகு லோகமாதேவி அவர்களே, திரு சேப்பா சிவராமன் அவர்களே, முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்களே, ஓவியர் அண்ணன் டிராட்ஸ்கி மருது அவர்களே, வந்திருக்கக்கூடிய அனைத்து பதிப்பாளர்களே, வாசக பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, அண்ணன் தமிழ் மகன் கவிஞர் வெண்ணிலா உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு சென்னையுடைய முக்கியமான ஒரு அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் இந்த விருது வழங்குகின்ற சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த மேடை எனக்கு புது மேடை கிடையாது. அடிக்கடி இந்த மேடைக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்திருக்கின்றேன். சொல்லப்போனால் இந்த புத்தக காட்சியை நானே சில வருடங்கள் திறந்து வைத்திருக்கின்றேன். பல புத்தகங்களை இதே மேடையிலே வெளியிட்டிருக்கின்றேன். கலைஞர் பொற்கிழி பப்பாசு விருதுகளை சில வருடங்கள் நானே இங்கே வருகை வந்து அளித்திருக்கின்றேன். முதல்ல இந்த ரெண்டு விஷயத்திற்காக இந்த புத்தக காட்சியை நாம் பாராட்டியாக வேண்டும். முதல் காரணம், 49வது வருஷமாக இந்த புக் ஃபேர் புத்தக காட்சி இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1977ஆம் ஆண்டு 1977 வெறும் 13 அரங்கங்களோடு துவங்கப்பட்ட இந்த புத்தக காட்சியில் இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட அரங்கங்கள், கடைகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. பொன்விழாவை தொடர இருக்கக்கூடிய சென்னை புத்தக காட்சிக்கு முதல்ல நம்ம அத்தனை பேர் நம்முடைய பாராட்டுகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து இந்த முறை இந்த ஆண்டு புத்தக காட்சிக்கு வரும்பொழுது கட்டணம் இல்லாமல் அரங்குகளை பார்வையிடலாம் அப்படின்னு அந்த கண்டிஷன்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதற்கு வாசகர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நக்கீரன் கோபால் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினார். அவரும் ஒரு பதிப்பாளராக வந்திருக்கிறார் என்று. துணை முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், இப்படி எத்தனையோ பொறுப்புகள் இருந்தாலும் ஒரு பப்ளிஷராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு கூடுதல் பெருமை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி நடத்துகின்ற முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக இதே புக் ஃபேரில் நாங்களும் எங்களுடைய அரங்கங்களை அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய பதிப்பகம் சார்பாக இந்த வருடம் 25 புத்தகங்கள் வெளியிடப்பட்டு அதுவும் இந்த புக் ஃபேரில் சிறப்பாக விற்பனையாகி இருக்கின்றது. அதற்கான களத்தை எங்களுக்கு தந்த இந்த சென்னை புத்தக காட்சிக்கு முதல்ல என்னுடைய பதிப்பாளராக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த நவம்பர் மாதம் இளைஞரணியின் சார்பாக
வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் அறிவு திருவிழா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை 8 நாட்களுக்கு நடத்தினோம். அறிவு திருவிழாவை முன்னிட்டு பல கருத்தரங்கங்கள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. அதனுடைய முக்கிய பகுதியாக ஒரு வார காலம் ஒரு புத்தக காட்சியையும் நாங்கள் நடத்தினோம். அந்த புத்தக காட்சிக்கு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு இருந்தது. அதை பார்த்துவிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், இனிமேல் வருட வருடம் நீங்கள் இந்த புத்தக காட்சியை நடத்த வேண்டும், வருட வருடம் அறிவு திருவிழாவை தமிழ்நாடு முழுக்க நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அந்த அளவுக்கு அறிவு திருவிழாவை நாங்கள் சிறப்பாக நடத்தியிருந்தோம்னா அதுக்கு எங்களுக்கு ரோல் மாடலாக, இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த சென்னை புத்தக காட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அந்த நன்றி உணர்வோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு இந்த புத்தக காட்சியை பார்க்கும்பொழுது, மக்கள் எல்லாம் இதை பற்றி பேசும்பொழுது, தொலைக்காட்சியில் பார்க்கும்பொழுது, செய்தித்தாளில் பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன்னா முன்னாடிலாம் சென்னையில் விடுமுறைனா எல்லாரும் பீச்சு, மாலு, சினிமா தியேட்டர் அப்படின்னு அங்கே மட்டும்தான் கூட்டங்கள் கூடும். ஆனால் இன்னைக்கு இந்த புத்தக காட்சி தொடங்கிடுச்சுன்னா மக்கள் கூட்டம், அதுவும் குடும்பமாக இந்த புத்தக காட்சியை நோக்கி வருகின்றார்கள். தினமும் திருவிழா போல இங்கே கூட்டம் கூடுகின்றது. மக்கள் ஆர்வத்தோடு வந்து பல புத்தகங்களை பார்வையிட்டு வாங்கி செல்கின்றார்கள். ஒரு பக்கம் நந்தனத்தில் இந்த புத்தக திருவிழாவை நம்முடைய அரசு நடத்துகின்றது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை அரசின் சார்பாக சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அதுவும் நடத்தப்படுகின்றது. நேற்று தான் முதலமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு முடித்து வைத்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னைக்கு சென்னை இந்தியாவினுடைய ஒரு பதிப்பக தலைநகர, பப்ளிஷிங் கேபிட்டலாக இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இன்னைக்கு இந்தியாவிலேயே முன்னணி அறிவு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்முடைய தமிழ் மக்கள் என்னைக்குமே வாசிப்பை கைவிடாமல் இருக்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். குறிப்பாக நம்முடைய திராவிட இயக்கத்தை எடுத்துக்கிட்டா, பேசியும் படித்தும் எழுதியும் வளர்ந்த இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர்கள்னு தலைவர்கள் மட்டும் இல்லாமல் அந்த இயக்கத்துடைய தொண்டர்கள் வரைக்கும் இதழ்களை நடத்தியிருக்கிறாங்க, புத்தகங்களை வெளில கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் 100க்கும் அதிகமான பத்திரிகைகளை நடத்தியதுதான் நம்முடைய திராவிட இயக்கம். எழுத்தை வெறும் பிரச்சார கருவியாக பயன்படுத்தாம மக்களுக்கான ஒரு பகுத்தறிவை, முற்போக்கு சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கின்ற சேவையாக நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் செயல்பட்டுக்கிட்டு வந்தாங்க. தந்தை பெரியார் அவர்கள் உலகினுடைய போக்கை மாற்றிய கம்யூனிஸ்ட் அறிக்கையை தமிழில் வெளிக்கொண்டு வந்தாங்க, மொழிபெயர்த்து. அண்ணா அவர்கள் உலக வரலாற்று வீரனுடைய தலைவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய தம்பிகளுக்கு கடிதமாக எழுதினார். அண்ணா அவர்கள் அன்றைக்கு பற்ற வைத்த அந்த தீ, அறிவுத்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எழுதுகின்றால் மிகையாகாது. அதனால தான் தீ பரவுகிறது, தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கூட சில பேர் பயந்து நடுங்குகின்றார்கள். அதே மாதிரி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எழுதிய நாடகங்களும் இலக்கியங்களும் புத்தகங்களும் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி அரசியல் பாதையை உருவாக்கியது. அறிவுங்கிறது எப்பவுமே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். லேர்னிங் ஹேஸ் நோ லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் திராவிட இயக்கம் எப்பொழுதுமே புத்தகங்களை, எழுத்தாளர்களை, பதிப்பாளர்களை எப்பொழுதுமே கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம். கலைஞர் அவர்கள் புத்தகங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே அளவுக்கு எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து 1 கோடி ரூபாயை பப்பாசிக்கு அவர் அளித்தார். இன்றைக்கு அதன் மூலம் கிடைக்கின்ற அந்த வட்டியிலிருந்து எழுத்தாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், பதிப்பாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கலைஞர் பொற்கிழி விருதும் வழங்கப்படுகின்றது. இந்த ஆண்டுக்கான பொற்கிழி விருதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதே மேடையிலே 1 வாரத்திற்கு முன்பு அளித்தார். அது மட்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு வாசிப்பை ஊக்குவிக்கின்ற ஒரு அரசாகவும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சென்னையில் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இதே மாதிரி புக் ஃபேரையும் நம்முடைய அரசு நடத்திட்டு வருது. இந்த சென்னை புத்தக காட்சியை நடத்துவதற்கு நம்முடைய அரசு கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் நம்ம அரசு வழங்கி வருகின்றது. அது மட்டும் இல்லை, வைகை, சிறுவாணி, காவிரி ஆகிய இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றது. தமிழ் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு வருகிறது. எழுத்தாளர்கள் பிறந்த நாளில் தொடர்ந்து கூட்டங்கள், பாராட்டு விழாக்கள் நடத்தப்படுகின்றன.
இதழியாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது, உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள், இலக்கிய மாமணி விருதுகள், இப்படி உயரிய விருதுகள் பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகின்றது. கலைஞர் அவர்கள் அண்ணா நூற்றாண்டை முன்னிட்டு சென்னையில் கோட்டுப்புறத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். கலைஞர் வழியில் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். அது மட்டுமல்ல, திருச்சியில் காமராசர் அறிவுலகம், கோவையில் பெரியார் நூலகம், திருநெல்வேலியில் காயிதே மில்லத் அறிவுலகம், சேலத்தில் பாரதிதாசன் அறிவுலகம், கடலூரில் அஞ்சலை அம்மாள் அறிவுலகம்னு நம்முடைய அரசு பல்வேறு அறிவுலகங்களை, நூலகங்களை திறந்து வைக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துறை இளைஞரணியின் சார்பாக கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த பணி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களையும் ஒரு நூலகத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 120 நூலகங்களை திமுக இளைஞரணி தனியாக நடத்தி வருகின்றது. அது மட்டும் இல்லை, என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஒரு நடமாடும் நூலகத்தையும் அமைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இன்னைக்கு அந்த நூலகத்தில் பதிவு செஞ்சு அதை பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அதேபோல எனக்கு எங்களுடைய கழகத் தலைவர் சொன்னது போல பொன்னாடைகள், பூங்கொத்துக்களையும் தவிர்த்து விட்டு புத்தகங்களை பரிசாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அப்படி வழங்கப்பட்ட புத்தகங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நூலகங்களுக்கு பரிசாக கொடுக்கின்றோம். ஆகவே வாசிப்பை ஒரு இயக்கமாக ஆக்கிறதுக்கு எங்களால் முடிந்த விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம். வாசிப்புக்கு உறுதுணையாக இருக்கின்ற நண்பர்களுக்கு தான் இந்த விருதுகளை இன்றைக்கு வழங்கியிருக்கின்றோம். சிறந்த பதிப்பாளர், சிறந்த நூலகர், சிறந்த புத்தக விற்பனையாளர், சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு புத்தகங்கள் உருவாகி அது வாசகர்கிட்ட சென்று சேர்ற வரைக்கும் உழைக்கின்ற அனைவருக்கும் இன்றைக்கு இங்கே பாராட்டு கொடுக்கப்பட இருக்கின்றது. இது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பப்பாசி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் உங்களுக்கு துணையோடு இருக்கும். பதிப்பாளர்களுக்கும், படைப்பாளர்களுக்கும், விற்பனையாளர்களுக்கும், வாசகர்களுக்கும், விருது பெற்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சிறப்பான வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.